சிறிது தொய்வின் காரணமாக ஆட்சி இழந்துவிட்டோம். இப்போ வந்திருக்கின்ற தேர்தலை பொறுத்தவரை எங்கே சென்றாலுமே மூளை அத்தனை பக்கமே மீண்டும் நம்ம எடப்பாடியார் தான் ஆட்சிக்கு வர வேண்டும், அண்ணாதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். நம்ம எல்லா பகுதியுமே தமிழ்நாடு முழுவதும் ஏதோ ஒரு பகுதியும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்க சென்றாலும் அண்ணாதிமுக ஆட்சியான எடப்பாடியார் வந்தால்தான் நல்லாட்சியாக இருக்கும் என்று மக்கள் மனதிலே தோன்றிவிட்டது. மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதை அறுவடை செய்ய வேண்டிய பணிதான் நம்முடைய பணி. தமிழக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் அந்த பணியை ஒவ்வொரு ஓட்டம் ஒரு 20 நாள் அதிகபட்சம் நாம் பணியாற்ற வேண்டிய பணி. அதுபோல நீங்க ஒரு பூத்துக்கு பார்த்தீங்கன்னா 800 ஓட்டு 900 ஓட்டுனால இப்போ வாக்கு கிடையாது. ஆகையால் அதை ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு பிரித்து கொண்டீர்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 வீடு தான் அதிகபட்சமா இருக்கும். அந்த 300 வீட்டை நாம் 10 நாட்கள் ஒரு 3 முறை 4 முறை போய் உட்கார்ந்து பேசலாம் போயிட்டு. ஏன்னா அவங்க ஒன்றும் தெரியாது. நம்மளை போல திமுக வேலை செய்வாங்கல்ல, போய் சொல்லுவாங்கல்ல, நாம் என்ன செய்ய முடியும், அப்படி எப்படி ஏமாத்தினாங்க கடந்த தேர்தலில் அண்ணனுக்கு என்ன சொல்லி சாலையாக இருந்தாலும் சரி, மேல்நிலை தொட்டியாக இருந்தாலும் சரி, பாலங்களாக இருந்தாலும் சரி, ஆத்து பாலம் நாங்கள் எதிர்கட்சியாக போய் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தோம். அம்மா வந்த உடனே எனக்கு பாலம் கொடுத்தாங்க. அண்ணன் எடப்பாடி இருந்த பாலம் காந்தி பாலம், அதே போல எஸ்பி பாலம் கொடுத்தாங்க. நீங்க ரோடு எல்லா ரோடும் 4 வழிச்சாலையா இருக்கு. ஆகையால் இந்த முறை அண்ணன் ஏமாற மாட்டார்கள். ஆகையால் உறுதியாக